ஹலோ, பிரைஸ் த லார்ட். இந்த நாளுக்கான வேத வசனம் சங்கீதம் 147:3. இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவருடைய காயங்களை கட்டுகிறார். நம்முடைய மகிமையின் தேவனானவர் அவர் நம்மை குணமாக்குகிறவராய் இருக்கிறார். அவர் God is the one heals us. அவர் நமக்கு பரிபூரணமான சுகத்தை நமக்கு தருகிறார். நம்முடைய ஆவியிலே, நம்முடைய மனதளவிலே, ஆத்மாவிலே, சரீரத்திலே நமக்கு சுகத்தை தருகிற தேவனாய் அவர் இருக்கிறார். இன்றைக்கு மனிதர்களுடைய வலிகளுக்கு அவர் மருந்தாய் இருக்கிறார். வெளியில காண்கிற காயத்தை விட உள்ள இருக்கிற காயத்துக்கு அவர் மருந்தாய் இருக்கிறார். காயங்களை கட்டுகிறவர் என்று வாசிக்கிறோம். The hidden scars, maybe shame, loss, சொல்லிட்டே போலாம். ஏமாற்றங்கள், அவமானங்கள், நிந்தை, உன்னுடைய மனதுக்குள்ளே மறைக்கப்பட்ட அந்த வழிகளை இயேசு குணமாக்குகிறவராய் இருக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு நமக்கு சுகத்தை உள்ளிருந்து வெளியிலே கொண்டு வருகிறார். சரீரத்தில் மேலோட்டமான ஒரு சுகம் அல்ல, இது ஆவியிலிருந்து உன்னுடைய ஆத்மாவிலும் உன்னுடைய சரீரத்திலும் அந்த சுகம் கடந்து வருகிறதா இருக்கிறது. இட் இஸ் a complete healing. இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூரண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன் என்று இந்த வார்த்தையிலே நாம் ஆசிக்கிறோம். கிளியாத்திலே பிசின் தைலம் இல்லையோ, என் குமாரத்தி இன்னும் குணமடையாதிருக்கிறாளே. எனக்கு அன்பான தேவ பிள்ளைய, உங்க வாழ்க்கையில வலிகள், வேதனை, பயம், மனதின் ஆழத்துல சொல்ல முடியாத ஒரு வலியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? ஏசப்பா கேட்கிறாரு, நீ சுகமாக கூடாதா? நீ சுகமாக வேண்டும் என்பது தானே நான் சிலுவையில் உனக்காய் நான் மரித்தேன். இன்னைக்கு இயேசுவின் ரத்தம் உனக்காய் சிந்தப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எரேமியா 30:17 நாம் வாசிக்கிறோம். He is the healer, ஜெகோவா ராஃபா. நம்ம இங்கே வாசிக்கிறோம், நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். He is the God, heals you. உன்னை சுகமாக்குகிறார். உனக்கு சுகத்தை தந்து உன்னை மறுபடியுமாய் பலப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. நீ பலவீனத்தோடு வாழல. தேவன் உன்னை பல மடங்கு உன்னை பலப்படுத்த உன்னை காயங்களை கட்டுகிறார். உன்னை சுகமாக்குகிற தேவனாய் இருக்கிறார். அப்படி வார்த்தை மருந்தாய் இருக்கிறது. இன்னைக்கு இயேசுவின் ரத்தம், கல்வாரி ரத்தம், அப்படி தழும்புகளாலே நீங்கள் சுகமாய் இருக்கிறீர்கள். இன்னைக்கு அந்த வார்த்தைகளை கட்டவிழ்த்து சொல்லி ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய மனதின் பாரத்தின் மீது, வேதனைகள் மீது, வலிகளின் மீது நாம் நீதிமொழிகள் 4:22 வாசிக்கிறோம். இந்த வார்த்தைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு, விசுவாசிக்கிறவர்களுக்கு, அறிக்கை செய்கிறவர்களுக்கு, சொல்லுகிறவர்களுக்கு, அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாம். That's a medicine that brings life even in a dead condition. அது சுகத்தை கொண்டு வருகிறது, சௌக்கியத்தை கொண்டு வருகிறது. அருமையான தேவ பிள்ளையே, நாம் சுகமாவோம். இயேசு உன் காயங்களை கட்டுகிறார், உன்னுடைய மனவேதனைகளை நீக்குகிறார், உன் கண்ணீரை துடைக்கிறார். நாம் செபிக்கலாம். உன்னுடைய மகா பெரிய இரக்கங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இயேசு கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற அந்த சிலுவை மரணம், அப்படி தழும்புகளாலே நாங்கள் சுகமாய் இருக்கிறோம். இயேசுவின் ரத்தம் வெளியேற பெற்ற கிருபைகளை எங்களுக்கு உண்டு பண்ணினபடினாலே ஸ்தோத்திரம் ராஜா. அல்லேலூயா. உம்முடைய வார்த்தைகளை அனுப்பி நீர் அவர்களை சுகமாக்கி நீர் அழிவுக்கு தப்புவிக்கிறபடினாலே ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் மன பாரத்தோடு, வேதனைகளோடு, வலிகளோடு, ஏமாற்றம், துக்கங்கள், கவலைகளோடு இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு, அவமான நிந்தையோடு வாழுகிற பிள்ளைகளுக்கு காயங்களை கட்டு நீர் சுகமாக்கி அவர்களை எழுப்புகிறபடினாலே ஸ்தோத்திரம். நாமத்தை நீர் உயர்த்தும் பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you.